தமிழ் மெனு சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப சுலபமாக அசத்தலான சுவையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஈரல் வறுவல் தாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஈரல் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். நல்லா சாஃப்ட் ஆகணுங்க, கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் ஈரலுக்கு 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்குறோம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்காம சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து கூட பண்ணலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா. இஞ்சி பூண்டு விழுதை இடித்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது அடுப்பு ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன தக்காளியை பொடியை நறுக்கி அதையுமே சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷில் நம்ம தக்காளி போட்டிருக்கிறதே தெரியவே கூடாது. ஃபைனலாக நம்ம சாப்பிடும் போது அது தக்காளியே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா சாஃப்ட் ஆகணுங்க தக்காளி. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த மசாலாலாம் சேர்ந்து இப்போவே பிரமாதமாக ஒரு வாசம் வருதுங்க. 1/2 கிலோ சிக்கன் ஈரலை பக்கத்தில் இருக்க அந்த கொழுப்பு தேவையில்லாத அந்த தசைகளெல்லாம் நீக்கிட்டு நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஈரல் சேர்த்தாச்சு. ஈரலை உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, ஈரலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் லிவரில் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. அயன், புரோட்டீன், விட்டமின் ஏலாம் இதில் நிறையா இருக்குது. மட்டன் லிவரை விட சிக்கன் லிவரில் ஃபேட்டுமே ரொம்ப கம்மி. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விட்டுடலாம். பாருங்கள் நிறைய தண்ணி விட்டுடுக்குது. அது போக உங்களுக்கு சிக்கன் லிவர் உங்கள் பக்கத்து இறைச்சி கடைகளில் ஈஸியாகவே கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். விலையுமே ரொம்ப கம்மி. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க அனீமிக்காக யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி செஞ்சு கொடுங்க. 1/2 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சம அளவு எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். அதே சமயம் சிக்கன் லிவர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப சமயம் எடுக்காதுங்க. 10 to 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும் சூயியாக. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல போட்டிருந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி சாஃப்டாக கேரமலைஸ் ஆகிருக்கும். ஸோ கடைசியாக இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு 5 to 7 நிமிஷம் குக் பண்ணியிருக்கிறோம். இந்த சமயத்தில் வெங்காயத்தை இப்படி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹோட்டல்லலாம் பண்ணி தருவாங்க இல்லையா, ஏற்கனவே அவங்க லிவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கேட்கும் போது அவங்க வெங்காயத்தெல்லாம் வதக்கி போட்டு அப்படி பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான சிக்கன் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சிக்கன் ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம். கார்டில் லிங்க் தரோம், வேணும்னுங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிரமாதமான ரெசிபீஸ்க்கு தமிழ் மெனு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு லைக் தாங்க. பாருங்கங்க, நம்ம சிக்கன் ஈரல் வறுவல் கம்மன்னு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணி அட்டகாசமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.